எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் சாப்பாடு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி 1 கப்பு, அதுலேயே 1/4 கப்பு தட்டைப்பயிறு, 2 நல்ல பழுத்த தக்காளி பொடியாக அரிஞ்சது, 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 வரமிளகாய். இவ்வளோதான். எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு மிளகாயை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகாய் போட்ட பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. ஒரு குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போனோன்னே தக்காளி போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் தேவையான அளவு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சாதா பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சோன்னே உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஊற வச்ச அரிசியும் தட்டைப்பயிரும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு விசில் போட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எனக்கு எங்கேயாச்சும் நம்ம வெளியே போய்ட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கலன்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டிலே பண்ணிடலாம் கொஞ்சமான டைமில். இப்போ இது மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. விசில் நல்லா ஆறிச்சு திறக்கலாம். நீங்கள் இது செய்யும்போது தட்டைப்பயிரை காலையிலே ஊற போட்டுருங்க. மதியம் செய்கிறதா இருந்தால் இது ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ரொம்ப கொஞ்ச நேரம் ½ அன் ஹவர் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இங்கே நான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன்.